உட்கார்ந்திருந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் படுத்துட்டு தூங்கினாலும் கோமால இருந்தாலும் ஆயுசு போயிட்டே இருக்கும். நமக்கு இந்த லோகமே ஒரு குரு. ஆச்சாரியார் சொன்ன மகாபெரிவா இந்த 6 முட்டாள்ல ஒரு முட்டாள் ஒண்டி சொல்றேன். வித்தே நஷ்டே விதரணமோ கர்த்துமிச்சந்தி. லோகத்திலேயே அப்பா அம்மா இருக்கிறவா தான் பாக்கியசாலி. நீ க்ஷேமமா வரணுமேனு உங்க அப்பா பட்ட கவலையினாலதான் வந்திருக்க. காலக்ஷேபோ நகர்த்தவியா க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணே. உட்கார்ந்திருந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் படுத்துட்டு தூங்கினாலும் கோமால இருந்தாலும் ஆயுசு போயிட்டே இருக்கும். நமக்கு இந்த லோகமே ஒரு குரு. ஆச்சாரியார் சொன்ன மகாபெரிவா எல்லாரும் ஜெகத்குரு ஜெகத்குருன்னு என்ன சொல்றாளே, நான் எப்படி தெரியுமா நினைச்சுக்கிறேன்னு. எல்லாரும் ஜெகத்துக்கு முழுக்க நான் குருன்னு எல்லாரும் நினைச்சுக்கிறேன். நான் எப்படி தெரியுமா நினைக்கிறேன், ஜெகத்தே எனக்கு குருன்னு நினைச்சுக்கிறேன். என்ன எல்லாரும் ஜெகத்குருன்னு சொல்லும் பொழுது இந்த ஜெகத்தே எனக்கு குருன்னு நான் நினைக்கிறேங்கிறா பெரியவா சொல்ல. அதனால நாம் நன்னா இருக்கும்போது பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிவிடும். ஆரோக்கியமா இருக்கும்போது சத்சங்கத்துக்கு வந்துடணும். சக்தி இருக்கும்போது தர்மம் பண்ண. வித்தே நஷ்டே விதரணமோ கர்த்துமிச்சந்தி மூடாக. ஒரு 6 முட்டாள்னா ஒரு கவி லோகத்தில் 6 முட்டாள்னு லிஸ்ட் கொடுத்தான். அதில் பல பேர் டிக் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 6 முட்டாள்ல ஒரு முட்டாள் ஒண்டி சொல்றேன். வித்தே நஷ்டே விதரணமோ கர்த்துமிச்சந்தி மூட. நிறைய சக்தி இருக்கும்பொழுது 1 ரூபாய் தர்மம் பண்ண மாட்டான். எல்லாம் ஓ லட்சுமணான்னு போயிடும். ஏதோ ஒரு பயப்புறந்து ஒழிச்சுடுவான். அதெல்லாம் போன அப்புறம் பார்த்தா பஞ்சகச்சம், திருதீய வஸ்திரம், தீர்த்த பாத்திரம், விபூதி, ருத்ராட்சம், துளசி மாலை அமக்கலமாக இருக்கும். அவர் கதைக்கு வேற வந்துடுவார். வந்துன்னு சொல்லுவார், இப்படி நீங்கள் வருஷிக்கிறாளே, நான் அன்னைக்கு இருக்கிறபடி இருக்கும் பொழுது இந்த கதையை கேட்டிருந்தேன்னா உங்களுக்கு ஒரு கனகாபிஷேகம் பண்ணியிருப்பேன். நீ இருக்கிறபடி இருந்தபோது இந்த கதைக்கெல்லாம் வருவையோ? நீ இந்த பக்கம் வருவையோ? இது மாதிரி அன்னைக்கெல்லாம் அப்படி இருந்தபோது இந்த கதையை கேட்காம போயிட்டேனே, வருஷிச்சிருப்பேன். இன்னைக்கு சக்தி இல்லையேன்னா இன்னைக்கு என்னோட தானே நீ போஜனமே பண்ண போற. அதுக்கு கூட சக்தி குறைச்சலா இருக்கு. இவன் ஒரு முட்டாள்னா அந்த கவி. வித்தே நஷ்டே. பணம் இருக்கும்பொழுது தர்மம் பண்ணாமல் எல்லாத்தையும் ஒழிஞ்சு போய் எம்டி ஆன உடனே அதை பண்ணியிருக்கலாமே இதை பண்ணியிருக்கலாமே நினைக்கிறவன் முட்டாள். அதுபோல சக்தி இருக்கும்பொழுது பகவன் நாமம் சொல்லாமல் அப்புறம் முடியாத படுத்துட்டு இருக்க போதுதான் வரப்போறது. லோகத்திலேயே அப்பா அம்மா இருக்கிறவா தான் பாக்கியசாலி. ஏன் அப்படின்னா கவலைப்படுறதுக்கு ஒருத்தர் இருக்காளுன்னு. இப்போ நான் சொல்லுவேன் எப்போதும், எனக்கு கவலையே கிடையாது. நிஜமாவே கவலை கிடையாது. நான் கவலையே பட மாட்டேன். ஏன் பட மாட்டேன்னா எனக்காக கவலைப்படுறதுக்கு எங்கள் அப்பா இருக்க. அதுவே ஒரு தபஸ். இது எங்க அப்பா நினைக்காதீங்க, ஒவ்வொரு அப்பாவும் குழந்தைகள் வெளியில போனா இத்தனை லாரி பஸ்ஸு காரு இவ்வளவு ஆக்சிடென்ட் இருக்கே, எல்லாம் ஜாக்கிரதையா வந்து சேரணுமேன்னு இந்த குழந்தைய கவலையே பட்டுன்னு உட்கார்ந்துருப்பார் எத்தனை அப்பா அம்மா. அதனால போகும்போது அப்பாவை பார்த்து சேவிச்சுட்டு போறது, திரும்பி வந்த உடனே நமஸ்காரம். நீ இத்தனை பஸ்ஸு லாரி இதை தாண்டி நீ ஆத்துக்கு திரும்பி வந்ததே நீ க்ஷேமமா வரணுமேன்னு உங்க அப்பா பட்ட கவலையினால தான் வந்திருக்க. அது ஒரு பெரிய கவச்சம் போல. அது மாதிரி
இது அசக்கியமான விஷயம். நாம் யாராலுமே தடுக்க முடியாது. யாரால் தடுக்க முடியுது? பகவானே அவதாரம் பண்ணாலும் போய் தான் ஆகும். பர்மனண்ட்டாக யாரும் தங்க முடியாது. ஆனால் அவள் எப்படி இருந்தான்னு பார்க்கணும். ஜென்மா முழுக்க பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தார் அண்ணா. அவர் ஆயுசு 75 வருஷ காலம் இந்த தேசத்துக்காக அவர் பிரயாசப்பட்டிருக்கார். ஜனங்களுக்கு அத்தனை உபகாரம் பண்ணியிருக்கார். தேச சேவை. எங்கள் அப்பா 88 வயசில் காலமானார். 70 வருஷ காலம் பகவத்குணம் சொல்லியிருக்கார். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 70 வருஷ காலம் ராமாயணம், பாகவதம், மகாபாரதம் பிரவச்சனம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.